Welcome to Commerce class. Now in today's class we are going to see what do you mean by the term MOA. It means Memorandum of Association. இது ஒரு legal document. இந்த document வந்து எப்போ prepare பண்றாங்கன்னா company எப்போ form ஆகுதோ எப்போ அதோட when it is in the formation process and in the registration process, it is the particular document which is prepared at that time. The document la enna solvanga appadina, it tells what its relationship with the shareholders ku in the company ku ulla enna relationship அப்படிங்கறத வந்து இந்த particular document reveal பண்ணும். அது மட்டும் இல்ல, இந்த கம்பெனிக்கு என்ன பவர்ஸ் இருக்கு, இது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் இவங்க ஈடுபடலாம் அப்படிங்கறத வந்து இந்த கம்பெனிக்கு என்ன பெர்மிஷன் இருக்கு அப்படிங்கறதும் இந்த பர்டிகுலர் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல கிளியரா எழுதியிருப்பாங்க. So it is called the constitution of the company in its relation to the outside world. So memorandum of association is a legal document. When it is prepared in the formation and registration process of a limited liability company to define its relationship with shareholders. Now there are many clauses for this particular company. First one is a name clause. Name clause அப்படிங்கிறது வந்து எந்த ஸ்டேட்ல இந்த company situate ஆயிருக்கோ, the name clause requires to state the legal and recognized name of the company. It has to mention the name, legal name of the company, and that name only will be registered if it does not bear any similarity with the name of the existing company. இவங்க ரெஜிஸ்டர் பண்ண போற இந்த கம்பெனியோட பேரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட பேரும் சிமிலரா இருக்கக்கூடாது. So it must not bear any similarity with the name of an existing company or companies only. Next, situation clause. Situation clauseல அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, physical location of the registered office of the company. இந்த கம்பெனியோட registered office எங்க locate ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லணும். The registered office should be established prior to commencing business activity. Business activities ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த registered office வந்து எங்க establish ஆயிருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்லணும். இதுதான் situation clauseல explain பண்ணிருக்காங்க. Next one is objective clause. Objective clauseல இந்த கம்பெனியோட மெயின் ஆப்ஜெக்டிவ் எதுக்காக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து மெயினா தெளிவா இவங்க சொல்லணும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஆன்சிலரி ஆப்ஜெக்டிவ் இருந்தாலும் அதையும் இதுல ஸ்டேட் பண்ணணும். The objective should be free of any provision or declarations that contravene law or public good. So இது வந்து மறுப்பு தெரிவிக்கிற மாதிரியோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாமோ மறைமுகமாவோ நேர்முகமாவோ for the law of the country or for the public goods ஏதோ ஒரு தீங்கு விளைவிக்க அந்த மாதிரி எதுவுமே இருக்க கூடாது. ஓகே, ஸோ இதோட ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்னா, they should summarize the main objective. மெயின் ஆப்ஜெக்டிவ்ல இருந்து இவங்களுக்கு மற்ற ஆப்ஜெக்டிவ் என்ன ஆப்ஜெக்டிவ் இருந்தாலும் அதையும் தெரிவிக்கப்படுத்தணும். ஆனா அந்த ஆப்ஜெக்டிவ் வந்து இன் எனி வே மஸ்ட் நாட் பி அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் த கண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைபிலிட்டி கிளாஸ். லைபிலிட்டி கிளாஸ்ல வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த கம்பெனிக்கு லைபிலிட்டி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. The clause requires to state the extent to which the shareholders of the company are liable to the debt obligation of the company. எப்போ இந்த கம்பெனி டிசால்வ் ஆக போகுது, இந்த கம்பெனி ஃபங்க்ஷன் ஆக போறதில்ல, இந்த கம்பெனி இதுக்கு மேல ஃபங்க்ஷன் ஆகாம இழுத்து மூட போறாங்க அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் டு கிளியர் த டெப்ட்ஸ், கடனை தீர்க்கறதுக்காக அப்படிங்கறத மென்ஷன் பண்ணக்கூடிய கிளாஸ் தான் லயபிலிட்டி கிளாஸ். Fifth one is capital clause. இந்த capital clauseல கம்பெனியோட authorized share capital எவ்வளோ,
அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ், அவங்களோட நாமினல் வேல்யூ, ஒரு ஷேரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் கால்ட் த கேபிட்டல் கிளாஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி அசோசியேஷன் கிளாஸ். The association clause confirms the shareholders bound by the memorandum of association are willingly associating and forming a company. யாரெல்லாம் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இந்த கம்பெனி ஃபார்ம் ஆகிறதுக்கு உறுதுணையா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எந்த ஒரு கம்பல்ஷன் இல்லாம அவங்களே அவங்களோட விருப்பப்பட்டு இதுல அசோசியேட் ஆறாங்க அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் தான் அசோசியேஷன் கிளாஸ். இந்த அசோசியேஷன் கிளாஸ் 7 மெம்பர்ஸ் சைன் பண்ணணும். இதுக்கு பப்ளிக் கம்பெனிக்கு. அண்ட் நாட் லெஸ் தென் 2 people ஆஃப் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஃபார் அ பிரைவேட் கம்பெனி. தட் இஸ் MOA பிரைவேட் கம்பெனி சைன் பண்ண 2 பேர் வேணும். பப்ளிக் கம்பெனியா இருந்தா 7 பேர் இருக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் தி அசோசியேஷன் கிளாஸ். ஓகே, நவ் so we saw the different types of clauses for memorandum of association. First one is a name clause. The name clause name similar, ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனியோட நேம் சிமிலரா இருக்கக்கூடாது. Situation clause, they have to tell the physical location where the registered office of the company is located. Next one, third one is the objective. Main objective என்ன, அவங்களோட ancillary objective என்ன அப்படிங்கறதையும் அவங்க சொல்லணும். Fourth one, they go on to tell about the liability clause. To what extent the shareholders are liable to the debts obligation of the company அப்படிங்கறத தெளிவா இதுல சொல்லணும். கேபிட்டல் கிளாஸ்ல கம்பெனியோட ஆத்தரைஸ்ட் கேபிட்டலும் அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆர் கேட்டகரிஸ் ஆஃப் ஷேர்ஸும் அந்த ஷேர்ஸோட நாமினல் வேல்யூ என்ன அப்படிங்கிறது, மினிமம் வேல்யூ per ஷேர் என்னங்கிறது எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. அசோசியேஷன் கிளாஸ்ல it has to be signed by 7 members if it is a public company and by 2 members if it is a private company. So these are the various clauses which come in memorandum of association. Thank you children. We come to the end of this particular class.